அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா 2 மாவட்டத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் வருது. அதாவது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அரியலூருங்கிறது எனக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி, அவ்வளோ நெருக்கம். சோழ தேசத்துல இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எனக்கு அரியலூர் மாவட்டம் தான் எனக்கு தேவை. இப்ப அரியலூருக்கு சும்மா மோசமான ஏரியா. சூப்பர் 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 தாத்தா. நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ என்ன டேமேஜ் பண்ணிட்டாரு. பசக்கார அண்ணனோட ஒரு ஹக்கோட நம்ம விடைபெறுவோம். ஹலோ அரியலூர் மக்களே, என்னோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே தெரியும் நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா வேற எங்கேயும் இல்லைங்க, மலைகளின் குட்டியரசன் பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் வந்தோம். மெல்லிய ஒரு கோடு, கோட்டுக்கு அந்த பக்கம் அரியலூர், இந்த பக்கம் பெரம்பலூர். அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த ஊர்னே? நான் அள்ளி நகரம். அள்ளி நகரம். உங்களுக்கு எல்லாமே எங்கன்னு ஈஸியா கிடைக்கும்? அரியலூர் தான். அரியலூர் ஒரே ஒரு ரயில்வே ட்ராக்ல இந்தாண்ட அரியலூர் இந்தாண்ட பெரம்பலூர்னு பிரிச்சுட்டாங்க. ஆமாம். அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா வசதியும் அரியலூர் கிடைக்கும் போது நான் மாவட்டம்னு சொல்கிறது மட்டும் தான் 30 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. மணிமேகலை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? ஐ அம் டீச்சர். டீச்சர். ஐ அம் a teacher. இப்போ நம்ம வந்து ஒரு சரியான பர்சன் கிட்ட தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றது வந்து டீச்சர்ஸால தான் முடியும். பெரம்பலூரோட கொட்டசி இதுதான். ஆக்சுவலி அரியலூர் தான் இது சொல்லுவாங்களே. நான் சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க. என்னது இது அரியலூர் தானே நாங்கள் இல்லை பெரம்பலூர் லாஸ்ட் இது வரைக்கும் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்க ஊர் சொல்லுங்களேன். எங்க ஊர் நம்மங்கணும், செந்துறை பக்கத்துல நம்மங்கணும். செந்துறை தாலுக்கால இருக்குங்களா இல்ல பெரம்பலூர் தாலுக்கால வருதுங்களா? எனக்கு வந்து செந்துறை தாலுக்கா தான். ஓகே. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன், வீடு இந்தான பக்கம் இருக்கும், கொல்லை அந்தான பக்கம், நடுவில் ரோடு இருக்கும். அதோட பிரச்சனை அரியலூர்ல பாத்துவாங்க, இதோட பிரச்சனை வேற ஊர்ல பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன மாவட்டத்துல வரீங்க? எனக்கு வந்து எப்படின்னா 2 மாவட்டத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் வருது. ஆனா உங்களை மாவட்டமா பிரிச்சு பெரம்பலூர்ல வச்சிருக்காங்களா, அது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? நல்லா தான் இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அரியலூர்ல கிடைக்கும். ஆனா முக்கியமான ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த டாக்குமெண்ட், மற்ற கலெக்டரேட்டு, இந்த இது எல்லாமே பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது எப்படி உங்களுக்கு ஃபீலா இருக்கு? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ரொம்ப தூரம் போறதுனால. இது வரலையும் ஒரு பத்திரம் வீடு, கொல்லை வீடு, ஏதோ ஒரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எனக்கு அரியலூரா இருந்துச்சு. இப்போ அதை பிரிச்சு 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு குளக்காணத்துல பண்ணி போட்டாங்க எங்களுக்கு வந்து. அதுவே அதுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். பாடாலூர் இதுல தான் எங்களுக்கு வந்து யூனியன் ஆஃபீஸே எங்களுக்கு அங்கே தான். எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து போகணும்னா நான் வந்து ஒரு நாள் பொழுது சரியா போயிடும் அங்கே போறதுக்கே. எனக்கு தாலுக்கா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கலெக்டரேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த ஊர் மக்கள் அங்கே தானே வரணும். ஆஃபீஸு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஆஃபீஸ் அங்கே இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், இங்கே இந்த ஏரியா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டு தான், அதில் ஒன்றும் டவுட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னாவும் நாங்கள் லாங்கில் தான் போய் ஆகிறதா இருக்குது. இங்கே பக்கத்தில் வரணும் அப்படின்னா அங்கே லோன் தரதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் மாவட்டத்தில் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா நாங்கள் கொஞ்சம் பெனிஃபிட் அனுபவிப்போம். உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குது அரியலூர்ல? கிடைக்குது. நான் வந்து பின்கோடு வந்து நெட்டில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போதோ அப்போ வந்து பின்கோடு போடும்போது எனக்கு அரியலூர் மாவட்டம்னு வருது. ரீசெண்டாக பாஸ்போர்ட்டுக்கு போடும்போது அப்ளை பண்ணும்போது எனக்கு பெரம்பலூர் தான் வந்துச்சு. அட்ரஸ் எல்லாமே எனக்கு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும்போது இங்கே மாற்றும் போது அங்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ரொம்ப. ஆனால் இது வரைக்கும் யாரும் இந்த இஷ்யூ வந்து வெளியில் யாரும் சொல்லவே இல்லை. அப்ளை பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் எப்படின்னா பார்டரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இந்த இருக்கு மட்டும் அந்த மாதிரி வருதுப்பா. ஆமாம், ஊர் மக்களுக்கு அந்த மாதிரி வருதுப்பா அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு பட்டா கிட்டா மாற்றணும், சிட்டா மாற்றணும், இதெல்லாம் பெரம்பலூர் போகிறீங்களா? அது தூரமாக இருக்கு, அங்கே இருந்தால் நல்லா இருக்குமா, அரியலூர்ல இருந்தால் நல்லா இருக்குமா? அரியலூர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அரியலூர்ல இருந்தால் நல்லா இருக்கும். என்னென்ன உங்களுக்கு இங்கே கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்? என்ன எல்லாமே இருந்தால் நல்லதுதான். அதே 1/2 கிலோமீட்டர்ல வந்து எனக்கு வந்து எல்லா வசதியும் இங்கே கிடைக்குது. ஆனால் இந்த மாவட்டத்தில் எங்களை இணைக்கல. ஆனால் இணைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அரியலூருங்கிறது எனக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி, அவ்வளோ நெருக்கம். சூப்பர்ண்ணா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. நீங்க அரியலூர் மாவட்டமா இருக்க ஆசையா பெரம்பலூர் மாவட்டமா இருக்க ஆசையா? எனக்கு வந்து அரியலூர் மாவட்டம் தான். நமக்கு எப்பவுமே அரியலூர் மாவட்டம் தான் இருக்க ஆசை. சோழ தேசத்துல இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எனக்கு அரியலூர் மாவட்டம் தான் எனக்கு தேவை. ஓகே, நன்றி. நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அரியலூர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, பெரம்பலூர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பெரம்பலூர் தான் இருக்கணும். இப்ப அரியலூருக்கு சும்மா மோசமான ஏரியா. சூப்பர் தாத்தா. மலேசியா போனோம்னா 100 ரூபா காசு வச்சிருந்தா 2000 ரூபா கூட்டின்னு போகணும். அந்த மாதிரி அரியலூர்ல நடக்குது. நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ என்ன டேமேஜ் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன தனியா பிரிச்சு அரியலூரோட சேர்த்து விடுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஊர் மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. பாசக்கார அண்ணனோட ஒரு ஹக்கோட நம்ம விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே. அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்கண்ணே. ரைட்டுங்க. சொல்லுங்கண்ணே, அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க.